ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் டெய்லி ஒரு ஜூஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒன் டே ஒன் ஜூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 30 டேஸ் 30 ஜூஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல டெய்லி ஒரு ஜூஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி இந்த ஜூஸ் பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது எல்லாரும் சொல்றது தான், நானும் சொல்லிட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஜூஸ் போட போறேங்கிறத கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுதான் நான் ஜூஸ் போட போறேன். இது என்னன்னு பாருங்க. அவகேடோ. ஓகேங்களா? இது சில பேர் வந்து பட்டர் ஃப்ரூட்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெயிட் லாஸ் இருக்கவங்கலாம் சாப்பிடக்கூடாது, அது மட்டும் எனக்கு தெரியும். மற்றபடி இது ஃபில்லிங்கா இருக்கும். அதாவது இது நீங்க ஒரு பழம் சாப்பிட்டாலே இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிங்கனாலே காலையில பிரேக்ஃபாஸ்டே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு நல்லா ஃபில்னஸ் கொடுக்கும் வயிறுக்கு. வாங்க இது எப்படி ஜூஸ் போட போறேன்னு பார்க்கலாம். நல்ல கிரீமியான அவகேடோ ஜூஸ் உங்களுக்கு வேணும்னா இப்படி ட்ரை பண்ணுங்க. அதாவது இந்த பழத்தை நீங்கள் வாங்கிட்டு வரும்போதே நல்லா பழுத்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரெண்டாக கட் பண்ணதும் அந்த உள்ளே இருக்கிற விதை வந்து தனியாக அழகாக வரும். கொஞ்சம் காயாக இருந்தால் இந்த மாதிரி டக்குன்னு வரவே வராது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துச்சு, இது நல்லா பழுத்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா வந்து ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூப் பண்ணிங்கன்னா அந்த பழம் நடையில் இருக்கிறது வந்துடும். இந்த கொட்டை விதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பழத்தை வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. கூட என்னென்ன பொருள் ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முந்திரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் நான் ரெண்டுமே வந்து ஒரு 4 5 ஆட் பண்ணியிருக்கிறேன். கூட பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் ஒயிட் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம். நான் வந்து பேரிச்சம்பழம் பிரியை, அதனால் வந்து பேரிச்சம்பழத்தை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து பேரிச்சம்பழத்தை எப்பயுமே வந்து வாட்டர் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். மறக்காமல் நீங்களும் அதே மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இது வெறும் பால் ஊற்றிக்கலாம், இல்லைனா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்வீட்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து ஹனி அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு மேலே கொஞ்சம் வந்து நான் ஹனி அப்படியே ஊற்றி விட்டுட்டேன். ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை கொஞ்சம் குடிக்க வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். இது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, இது வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து ஐஸ் எல்லாம் எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப வந்து கோல்டு ஒத்துக்காது, அதனால் எடுத்துட்டேன். பட் இதில் வந்து சர்க்கரையெல்லாம் நான் போடல. நீங்கள் வேணால் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து தேன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் லைட்டாக அப்படி பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் குடிச்சிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இது வந்து எனக்கு சாப்பிட்டா மத்தியானம் லஞ்சே சாப்பிட வேணாம், அந்த அளவுக்கு ஃபில் ஆயிரும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. இந்த சுகர்லாம் இல்லைனாலும் நேச்சுரலாவே வந்து அந்த ஹனில வந்து அந்த ஒரு ஸ்வீட்னஸ் தெரியும் இல்லையா, அது மட்டும் தான் இருக்கு. நான் வந்து கொஞ்சமா தான் ஹனி ஆட் பண்ணேன். நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் கூட நிறைய ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா நீங்க வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, நாட்டு சர்க்கரையா கொடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கு. சூப்பர். மத்தியானம் சாப்பிட்றத இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், மத்தியானம் சாப்பாடுல வேற இருக்கு, ஆனால் மத்தியானம் தான் குடிக்கிறேன். ஹெல்த்தியா நல்லா வயிறு ஃபில் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்குது. நான் ஐஸ் க்யூப்லாம் எடுத்துட்டேன், ரொம்ப ஐஸெல்லாம் போட மாட்டேன், சொன்ன மாதிரி எனக்கு கோல்டு வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த பாலே கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆனோன்னு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு டே 5 நீங்கள் ஜூஸ் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தது, ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி நல்லா சம்மர் டைமில் டெய்லி ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோலாம் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி சம்மர் டைமுக்கு குடிங்க. வயிறு குளுன்னு வச்சுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. டாடா.